வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் அப்படின்னு இங்க ஏதாவது பாடம் நடத்துவாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதாங்க இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்த்த, நம்ம கேட்ட, நம்ம பழகுன பல செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தெரியாத செய்திகளை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இன்னைக்கு நெஞ்சையெல்லும் தஞ்சையின் கொஞ்சு தமிழ் பேச்சாளர், தேசத்தின் தரம் உயர்த்த அனுதினமும் மாணவர்களை செதுக்கும் ஒரு ஆசிரிய சிற்பி முனைவர் மீனா குமாரி அவர்கள் நமக்கு தெரிந்த செய்திகளுக்கு பின்னால் இருக்கும் தெரியாத செய்திகளோடு இணைகிறார். இன்னைக்கு எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன். வாங்க கேட்டு ரசிக்கலாம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். பள்ளிக்கூட நிகழ்ச்சியில் உங்களுடன் முனைவர் மீனா குமாரி. பண்பாடும் பறவையே என்ன தூக்கம், ஆண்டாண்டு காலமாய் ஆண்ட நாடு, அன்னை தந்தை மக்கள் சுற்றம் வாழ்ந்த நாடு, தோன்றாமல் தோன்றும் வீரர் சொந்த நாடு. இன்னைக்கு நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் பற்றியதான் தெரிஞ்சுக்க போறோம். வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு விடுதலை உணர்வும் வீரமுமே ஒரு உணர்வாக தோன்றும். ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் இந்திய அரசி யார்னா இந்த வீரமங்கை வேலு நாச்சியார் தான். இவங்க ராமநாதபுரம் மாவட்டம் ராஜா செல்லமுத்து சேதுபதிக்கும் ராணி சக்கந்தி முத்தம்மாளுக்கும் மகளாக ஜனவரி 3ஆம் தேதி 1730 மகளாக பிறந்தார். ஒரே பெண், ஆண் வாரிசு கிடையாது. தன்னுடைய பெண்ணிற்கு சிறந்த கல்வியை கொடுக்கறாங்க. அதே நேரத்துல போர் பற்றிய கருவிகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு பழக்கப்படுத்துறாங்க, பயிற்சி அளிக்கிறாங்க. குதிரை ஏற்றம், வாள்வீச்சு, ஈட்டி எறிதல் இதையெல்லாம் அவங்களுக்கு கத்து கொடுக்கறாங்க. இதை தவிர தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இத்தனை மொழிகளையும் அவங்களுக்கு கத்து கொடுக்கறாங்க, கத்துக்கவும் செய்யறாங்க. 18ஆம் நூற்றாண்டுல, அதாவது ஜான்சி ராணி லட்சுமிபாய் ஆங்கிலேயர்களை எதிர்த்ததுக்கு முன்னாடியே ஆங்கிலேயரை எதிர்த்தவங்க. அதாவது 80 வருஷத்துக்கு முன்னாடியே இவர்களுடைய அரசாட்சி இருந்தது அப்படின்னு நாம பெருமைப்பட சொல்லலாம். இவங்களுக்கு 1746 சிவகங்கை சீமை மன்னரான முத்துவடுகநாதரை இவங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கறாங்க. 1770 ஒரு பெண் மகவு பிறக்குது. அவங்க பேரு வெள்ளச்சி நாச்சியார். அவங்கதான் பிற்காலத்துல தன்னுடைய தாய்க்கு உறுதுணையாக கூடவே இருந்து தைரியம் கொடுத்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேலு நாச்சியார் இருந்த இந்த சிவகங்கை சீமையில காளையார் கோயில்ல போர் நடக்குது. அப்ப பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் நவாப் படையில 1772 அந்த நேரத்துல முத்துவடுகநாதரை கொலை செஞ்சிடறாங்க. தன்னுடைய குழந்தைய மட்டும் கையில எடுத்துக்கிட்டு இவங்க ஆதரவுக்காக, உதவிக்காக அவங்க வெளியில வர்றாங்க. அவங்களுக்கு பெரும் உதவி செய்து அவர்களை பாதுகாப்பு தந்தது மருதுபாண்டி சகோதரர்கள் தான். இந்த மருதுபாண்டியர் சகோதரர் உதவியோட அந்த திண்டுக்கல் மாவட்டம் விருப்பாச்சி கிராமத்திலையும் ஐயம்பாளைய கோட்டத்தையும் மாறி மாறி இவங்க என்ன செய்யறாங்க, மறைந்திருந்து 8 ஆண்டு காலமாக வாழ்க்கை நடத்துறாங்க. அப்ப மருது பாண்டியர் சகோதரர் அவங்களுடைய உதவியோட மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி நம்ம ஒரு போர் படையை, எதிர்ப்பு படையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார்கிட்ட உதவி கேட்கறது அப்படிங்கும் போது ஹைதர் அலி நம்ம போய் உதவி கேட்கலான்னு மருது சகோதரர் அழைச்சிக்கிட்டு அங்க போறாங்க. அங்க போய் அந்த ஹைதர் அலியினுடைய உருது மொழியில இவங்க பேசுறாங்க. அவங்க பேச பேச அவங்களுக்கான உதவியை கேட்க கேட்க அந்த ஹைதர் அலி அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு இந்திய பெண் தன்னுடைய மொழியான உருது மொழியில பேசுறாங்களே அப்படின்னு அவ்வளவு ஆச்சரியம், அதிசயத்து போறாரு. வேலுநாச்சியார் அவங்க கேட்ட உதவியும் தங்கு தடையின்றி கொடுக்கறாங்க. 5000 குதிரைப்படை, 500 போர் வீரர்கள், 8 பீரங்கி, இத கொடுங்க, நான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து என்னுடைய நாடான சிவகங்கை சீமையை நான் மீட்கணும், மேலும் இந்தியாவுக்கு நான் விடுதலைக்கும் பாடுபடணும். அதனாலதான் அவங்கள இந்திய விடுதலை போராளி அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. அவர் சொன்னோன்னு ஹைதர் அலியும் அவர்களுக்கு அந்த படைகள் எல்லாம் கொடுத்து உதவுறாங்க. இந்த படைகளை திரட்டுறதுக்கு முன்னாடி அவங்க பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு படைய உருவாக்குறாங்க. அந்த படைக்கு பேரு உடையாள் அப்படின்னு பேரு. அந்த பெண் படையினுடைய தளபதி குயிலி. இப்ப நீங்க யோசிக்கலாம்,
எதுக்கு பெண்களை மட்டும் படை திரட்டுறாங்க? அவங்களுக்கு எப்படிப்பட்ட வீரம் இருக்குமா, எதிர்த்து போராடக்கூடிய தைரியம் இருக்குமா, தன்னம்பிக்கை இருக்குமான்னு யோசிப்பாங்க. அதுல ஒரே ஒரு செய்தி சொல்றேன் பாருங்களேன். அந்த பெண் தளபதி குயிலி, அவங்களுக்கு ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்கு இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடுது. அப்ப என்ன செய்யறாங்க, தன்னுக்கு மேல எண்ணெயையும் நெய்யையும் பூசிக்கொண்டு அந்த தன்னை மேல நெருப்பு பத்த வச்சுக்கிட்டு அந்த ஆயுத கிடங்கு மேல குதிச்சிடுறாங்க. குதிச்சு தீ பிடிச்சி அந்த ஆயுத கிடங்க சுத்தமா அழிஞ்சு போயிடுது. அந்த படையில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு இத்தகைய தன்னம்பிக்கை, வீரம், தன்பலம் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் எப்படிப்பட்ட வீரம் இருக்கும் அப்படின்னு நாமளே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அவங்க மருது சகோதரர்களையும் மக்களையும் ஒன்று திரட்டி ஒரு எதிர்ப்பு படையை தான் உருவாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 படையை முக்கியமா கொண்டு வராங்க. அதுல ஒண்ணு திருப்பத்தூர் படை. அந்த படைக்கு பாத்தீங்கன்னா நன்னியம்பலம், சேதுபதியம்பலம் ஆகிய கள்ளர் இனத்தவரை தலைவரா உருவாக்குறாங்க. அடுத்து காளையார் கோவில் படை. அந்த படைக்கு மருது சகோதரர்களை தலைவராக நியமிக்கிறாங்க வீரமங்கை வேலுநாச்சியார். அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு 3000 குதிரைப்படை வீரர்களை மட்டும் வச்சுட்டு 8 பீரங்கியும் கொண்டு திருப்பத்தூர் கோட்டைய கைப்பற்றுறாங்க. 1780 ஜூன் மாதம் ஒரு படை திண்டுக்கல்லிலிருந்து சிவகங்கை நோக்கி போகுது. போகிற படை வைகை ஆற்றின் வழியில சோழவந்தானையும் பிறகு சிலைமானையும் அதன் தொடர்ச்சியாக திருபுவனம் முத்தனேந்தல் நகரத்தையும் வென்ற பிறகு போர் பயிற்சியே பெறாத மக்களை கொண்டு மானாமதுரையில இறுதி போராக அந்நியர்களை வெற்றி கொள்கிறாங்க. 780 1790 வரை 10 ஆண்டு காலம் சிவகங்கையை இந்திய பெண் அரசியாக நல்ல முறையில ஆட்சி செய்யறாங்க. அவங்களுடைய பெண்ணிற்கு 1790 திருமணம் செய்யறாங்க. அந்த சிவகங்கை நகரத்துக்கு அரசியாக அவங்களுக்கு முடிவு சூட்டு விழா நடத்துறாங்க. 1793 அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது வெள்ளச்சி நாச்சியாருக்கு. அந்த குழந்தையும் அவங்களும் மர்மமான முறையில இறந்து போறாங்க. தன்னுடைய குழந்தையும் பேத்தியும் இறந்து போனோன்னு வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு கொஞ்சம் மனச்சோர்வு ஏற்படுது. டிசம்பர் 25 1796 வீரமங்கை வேலுநாச்சியார் இறந்து போறாங்க. ஆனாலும் இவங்க பயன்படுத்திய ஈட்டி, வாள் இதெல்லாம் இன்னைக்கும் சிவகங்கை மாவட்டங்காட்சியகத்துல வச்சு பாதுகாக்கிறாங்க. இதே தவிர விருப்பாச்சி குகையில ஒரு மணி மண்டபம் இருக்கு. அதே நேரத்துல இவங்களுடைய நினைவிடமும் இருக்கு. இன்ன வரைக்கும் அரசு அதை பாதுகாத்து வருது. இடையில பாத்தீங்கன்னா டிசம்பர் 31 2008 இவங்களுடைய நினைவாக ஒரு அஞ்சல் தலை ஒண்ணு வெளியிடுறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக 2014 ஜூலை 18 பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல சூரக்குளத்துல ரூபாய் 60 லட்சம் மதிப்பிலான நினைவு மண்டபம் ஒண்ணு கட்டியிருக்காங்க. அந்த நினைவு மண்டபத்தை அன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறாங்க. அப்ப இவர்களுடைய வீரத்தை படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் இவர்களை போலவே ஒரு வீர உணர்வு ஏற்படணும். இவங்க அரசாட்சி செய்யறதுல இருந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட எந்த அதிகமான வரி பணமும் வசூலிக்க மாட்டாங்களா, குறைவா தான் வசூலிப்பாங்களா. யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சமநீதி தான் வழங்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய குறிக்கோள். அவங்க ஒரு வாள் ஏந்திய தமிழச்சி. இந்த கம்பீரம் தான் ஆங்கிலேயரை நடுநடுங்க வச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, ஆங்கிலேயரை தோற்கடிச்சு மீண்டும் தன்னுடைய நாட்டிற்கு அரசியாக வந்தது இந்த வீரமங்கை வேலுநாச்சியார் அப்படிங்கிறது. ஒரு சிறந்த பெற்றோர் சிறந்த கல்வியை தன் பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு பெண்ணும் வீரமங்கை வேலுநாச்சியார் போல தன்னம்பிக்கை, தன்பலம், மன வலிமை கொண்டவர்களாகவே திகழ்வார்கள் என்பதில் கொஞ்சம் கூட ஐயம் கிடையாது. மீண்டும் ஒரு சிறப்பான தகவலுடன் உங்களை சந்திப்பதில் நன்றி. உங்களுடன் முனைவர் மீனா குமாரி. நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது பள்ளிக்கூடம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் முனைவர் மீனா குமாரி அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு.